ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கான சப்ஜெக்ட் ஓரியன்டட் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பொது தமிழ் எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷனை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? பார்ட் 1 வீடியோல. இப்ப நம்ம வந்து பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீதி இருக்க மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸ்ல 100 கொஸ்டின்ஸ் தமிழ் எப்படி படிக்கலாம் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மீதி இருக்க அந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு ஜிஎஸ்க்கு ஜிஎஸ் எப்படி பிடிக்கலாம் அப்படின்றதே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஜிஎஸ் வித் மேத்ஸ். ஓகேங்களா? எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும்? எப்படி படிச்சு உங்களுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும்? அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோல. ஓகேங்களா? அந்த வீடியோக்கான எப்படி டிஎன்பிஎஸ்சி எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு பார்ட் 2 வீடியோ தான் நம்ம சிலபஸ் வைஸா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம்னா ஜிஎஸ்சி பிளஸ் ஆப்டிடியூட். ஓகேங்களா? எதை ஃபர்ஸ்ட் படிக்கலாம்? எதை நம்ம வந்து செகண்டரியா படிக்கலாம்? எதை வந்து நம்ம லாஸ்டா படிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு என்னோட ஐடியாலஜிக்குல வந்து நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ நீங்க இது உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க பாருங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சியோட அப்டேட்டட் சிலபஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி பார்க்காதவங்களுக்கு நான் இங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்டேட்டட் சிலபஸ் உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். நீங்க பாருங்க. பார்த்துட்டு வந்து வீடியோவ பாருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நான் சொல்றது புரியும். ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கும் இப்ப இருக்க டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஓகேங்களா? ஆனா மேஜர் வித்தியாசம் அப்படிங்கிறது ஜெனரல் தமிழ்ல தான் இருக்கு. அத நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துட்டோம். இப்ப ஜிஎஸ்க்கு வந்து பெருசா எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனா ஒரு சில அப்டேட்ஸ் வந்து மாத்திருக்காங்க. ஓகேங்களா? அத மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல இங்க அழகு வைஸ் தான் நம்ம எப்பவுமே வந்து நம்ம குடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜிஎஸ்மே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அழகு தான் குடுத்திருக்காங்க. அழகு அப்படின்னா யூனிட்ன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அழகு அப்படின்னு பார்க்கும்போது அழகு 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 6 வரைக்கும் குடுத்திருக்கிறது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ். இது 6 வரைக்கும் குடுத்திருக்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ். அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ். பொது அறிவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த 6 இருக்கு இல்லையா? இந்த 6 யூனிட்ல எத மேம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொது அறிவியல்னு குடுத்திருக்காங்க யூனிட் 1. இந்த பொது அறிவியல் யூனிட் 1 இருக்கு இல்லையா? இதுல எத்தனை கேள்வி கேட்கறாங்கன்னு முதல்ல பாருங்க. 5 கேள்வி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? 5 கேள்வி கேட்கறாங்க. இத நம்ம லாஸ்ட்டா பாத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா, லாஸ்ட்டா தான் பாத்துக்க போறோம். ஆனா பார்க்காம போறது கிடையாது. இது ஏன் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல இத அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி வாங்க. இத நம்ம எப்ப மேம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, இதுவுமே நம்ம லாஸ்ட்டா தான் படிக்க போறோம். ஆனா படிக்காம போறது கிடையாது. அதையுமே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே வாங்க. நெக்ஸ்ட் குடுத்திருக்க டாபிக் என்ன பாருங்க. இந்தியாவின் வரலாறு அலகு 3 அலகு 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். அதாவது இந்தியன் ஹிஸ்டரியும் உங்களுக்கு ஐஎன்எம் சொல்லுவாங்க இல்லையா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அதுவும் மொத்தம் 10 கேள்வி கேட்கறாங்க. எது கேட்கறாங்க? 10 கேள்வி கேட்கறாங்க. இந்த 10 கேள்வியுமே உங்களுக்கு இந்த அலகு 3ல இருந்து தான் வரப்போகுது. ஓகேங்களா? அலகு 3ல இருந்து 10 கேள்வி கேட்கறாங்க. இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 10 கேள்வி தான் வருது. சோ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் எடுத்த உடனே இது குடுத்துற வேண்டாம். அப்படியே கீழ வாங்க. இந்திய ஆட்சியல் பாலிட்டி. பாலிட்டி எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க? 15 கொஸ்டின் கேட்கறாங்க. சரி ஓகே 15 கொஸ்டின் தான் வருது. ஓகேயா? சோ இதையும் நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே வைப்போம். முதல்ல எதுக்கு பிரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னா, இங்க அப்படியே கீழ வாங்க. சோழி முடிஞ்சுச்சு. அழகு 5. அழகு 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்றது நம்மளுக்கு யூனிட் 9 வந்து போன சிலபஸ் வரைக்கும் கேட்டிருப்பாங்க. ஆனா இப்போ யூனிட் 5ல இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா சேர்த்து யூனிட் 5ல உங்களுக்கு இங்க கொடுத்துட்டாங்க. அப்போ இது மொத்தமா சேர்த்து 2மே கொடுத்ததுனால இது 2 மட்டுமே உங்களுக்கு எவ்வளவு கேள்வி வரப்போகுது அப்படின்னா 20 கேள்விகள் வரப்போகுது. ஓகேங்களா? அப்ப இந்த 20 கேள்விக்கு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கலாம். அப்ப நம்ம முதல்ல படிக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலகு 5. முதல்ல நம்ம என்ன படிக்க போறோம்? அலகு 5. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம எது கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்ல அலகு 5க்கு கொடுக்க போறோம். அடுத்தது ரொம்ப தூரம்லாம் போவேன்னா அப்படியே கீழ வந்துருங்க. இதோ பாத்தீங்களா? அலகு 6. அவ்வளவுதான். அலகு 5, அலகு 6. இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறேன். ஏன்னா, இதுக்கும் எத்தனை கேள்வின்னு பாருங்களேன். 20 கேள்வி. எத்தனை கேள்வி? 20 கேள்வி. டாபிக்ஸும் பாருங்களேன், அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பெரிய டாபிக்ஸ்லாம் இல்ல. பேசிக் டாபிக்ஸ் தான். அதே போன வருஷம் பார்த்த அதே டாபிக்ஸ் தான். ஓகேங்களா? எவ்வளவு நம்ம வந்து யூனிட் 8 இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூனிட் 8ன்னு நம்ம சொல்லுவோம். யூனிட் 8க்கு நம்ம எவ்வளவு பார்த்தோமோ, அதே டாபிக்ஸ் தான் இங்கேயும் குடுத்திருக்காங்க.
இங்க யூனிட் 5க்கு என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி யூனிட் 5ல எக்கனாமிக்ஸ்க்கு தமிழ்நாடு யூனிட் 9க்கு எவ்வளவு டாபிக்ஸ் கொடுத்தாங்களோ அதே டாபிக்ஸ் தான் இப்ப அப்டேட்லயும் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஷின்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கேட்பாங்கன்ற ஒரு க்ளூவும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ முதல்ல சேஞ்சஸ் பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனா மெயினா நம்ம முதல்ல எதை படிக்கணும் அப்படின்ற ப்ரிஃபரன்ஸா நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அப்போ முதல்ல நம்ம படிக்க போறது அழகு 5, அழகு 6 இந்த ரெண்டும் தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். நல்லா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அப்படியே மேல வாங்க. அடுத்தது 2வது ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? செகண்டரி ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. பிரைமரி ப்ரிஃபரன்ஸ் நம்ம எது கொடுத்திருக்கோம்? அழகு 5ம் அழகு 6க்கும். செகண்டரி ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்க போறோம் அப்படின்னா 20க்கு அப்புறம் அதை விட கம்மியா எங்க இருக்கு? 15. ஓகேங்களா? 15 கொஸ்டின் எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. அழகு 4, அழகு 5, அழகு 6க்கு அப்புறம் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல வந்துருங்க. இல்ல ஒண்ணு பண்ணுவோமா? அப்படியே ரிவர்ஸ்ல வருவோமா? அழகு 6 ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அழகு 6 கொடுத்துருவோம். 20 கேள்வி. அப்புறம் அழகு 5 20 கேள்வி. அப்புறம் அப்படியே ரிவர்ஸ்ல வந்தா அழகு 4 எத்தனை கேள்வி? 15 கேள்வி. எத்தனை கேள்வி? 15 கேள்வி. அழகு 4 இதுக்குதான் நம்ம செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறோம். 2வதா படிக்க போறது இதுதான். ஓகேங்களா? அப்போ இந்த 15 கேள்வி எதுல இருந்து கேக்குறாங்க? இந்திய ஆட்சியல். நம்ம அதிகமான ஒரு ரிஸ்கான ஏரியான்னு பாத்தீங்கன்னா இந்த இந்திய ஆட்சியல் பாலிட்டி தான். ஆனா எல்லாரும் நினைக்கிற மாதிரி பாலிட்டி அவ்வளவு கஷ்டம் கிடையாது. ரொம்பவே ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் இதுதான். ஏன் அப்படின்னா நம்ம நாட்டை பத்தி நம்ம படிக்க போறோம். நம்மளுடைய நாட்டுல நடக்கிற சேஞ்சஸ், நம்மளுடைய நாட்டோட அரசியலமைப்பு எப்படி இருக்கு, நம்ம நாடு வந்து எந்த ஒரு நெறிமுறை கோட்பாட்டு கீழே இருக்கு, இல்ல நம்ம நாட்டுல வந்து கரப்ஷன் இருக்கா, கரப்ஷன் இருந்தா அதை எப்படி தடுக்கலாம், இங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எவ்வளவு அதிகாரம் அளிக்கிறது, இந்த மாதிரி நம்ம நாட்டை நம்மளே ரசிச்சு ரசிச்சு படிக்க போற ஒரு டாபிக் அப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்திய ஆட்சியல் பாலிட்டி. 15 கேள்விகள். ஓகேங்களா? அப்போ இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க போறோம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம செகண்டரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு 15 கேள்வி எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க. அழகு 6 முடிச்சு விட்டோம். 5ம் முடிச்சு விட்டோம். 2மே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அழகு 4 வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வச்சுட்டோம். அழகு 3வதா நம்ம எந்த ப்ரிஃபரன்ஸ் வைக்க போறோம் அப்படின்னா, அழகு 3 வந்து 3வது ப்ரிஃபரன்ஸ் தான் வைக்க போறோம். அழகு 3 வந்து எங்க வைக்க போறோம்? 3வது ப்ரிஃபரன்ஸ்ல வைக்க போறோம். ஓகேங்களா? அடுத்தது தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஹிஸ்டரியும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதாவது இந்திய தேசிய இயக்கமும் நம்ம படிக்க போறோம். இதை 3வது ப்ரிஃபரன்ஸா வைக்க போறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜஸ் முடிச்சாச்சு. 1 20 கொஸ்டின் கேட்கறது. அந்த 1லயே 2 யூனிட் முடிஞ்சிருச்சு. 1 யூனிட் 6 இன்னொன்னு யூனிட் 5. அடுத்தது 2வது 15 கொஸ்டின் கேட்கறது. 15 கொஸ்டின் கேட்கறது எது வருது? அழகு 4லயே முடிஞ்சிருச்சு. அழகு 3 3வது ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு? அழகு 3க்கு தான் 10 கொஸ்டின் கேட்கறது. ஓகேங்களா? அதையும் இங்க முடிச்சு விட்டாச்சு. இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? அழகு 1, அழகு 2. இத எல்லாருமே சொல்லுவாங்க. இத லாஸ்ட்ல படிச்சுக்கலாம். படிக்காமலே விட்டுறலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து ஒரு அஷ்யூரன்ஸ் தரேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது இந்த அழகு புவியியல் இருக்குல்ல, புவியியலும் இந்த சயின்ஸும் 5 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஆனா இந்த 5 கொஸ்டினுமே உங்களுக்கு ஜிஎஸ்ல எதுவுமே உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்டேட்டடா வரப்போகுது. உங்களுக்கு தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இது கை கொடுக்கும். அதனால இத படிக்காம மட்டும் போயிடாதீங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, நம்ம ஜிஎஸ்ஸ வந்து கடல் மாதிரி எதுல எங்க இருந்து வேணா கேட்பாங்க. அப்போ தெரியாத ஒரு நிமிஷத்துல இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு போட் மாதிரி கடல்ல இருக்க போட் உங்களுக்கு கை கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு படகு மாரி உங்களுக்கு இந்த பொது அறிவியலும், இந்த புவியியலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த புவியியல்லாம் பாருங்களேன், மொத்தமே வந்து 10த்ல இருக்க ஒரு 6, 7 லெசன் தான் இருக்கும். அது லெசன் வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் தான் இதெல்லாம். சோ அந்த 6, 7 லெசன் நம்ம நல்லா தரவு பண்ணிட்டாலே, நம்மளால திக்கெட்டு தெரியாம இருக்கும்போது நம்மளுக்கு இது கை கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப ஜியோகிராபி இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் 4த் பிளேஸ்ல ஜியோகிராபி தான் வைக்கணும். அடுத்ததா 5த் பிளேஸ்ல நீங்க வைக்க வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா, பொது அறிவியல். இந்த பொது அறிவியல் உங்களுக்கு 5வதா உங்களுக்கு கை கொடுக்க யூஸ் ஆகும். அப்போ அது 9th, 10த்தோட சயின்ஸ் புக் படிச்சா மட்டுமே போதும். சோ அத நம்ம லாஸ்ட்டா நம்ம படிக்கணும்னாலும் படிக்கணும். அதுதான் அங்க மெயின். ஓகேங்களா? லாஸ்ட்டா பாத்துக்கலாம்னு நம்ம நினைக்கிற எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? ஆனா இந்த இடத்துல நம்ம அத பண்ணணும். சோ லாஸ்டா நம்ம என்ன படிக்க போறோம்னா சயின்ஸ் படிக்க போறோம். இந்த ஆர்டர் பேஸ தான் நம்ம ஸ்டடி பிளான கொண்டு போறோம். புரிஞ்சுதுங்கன்னா நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாமலயோ இல்ல பாஸ் பண்ணி பார்க்காமலயோ இந்த மாதிரி ஓட்டி ஓட்டி பாக்குறது இந்த மாதிரிலாம் பார்க்காம நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது டெஃபினட்டா 100% புரிஞ்சிருக்கும். அப்படி புரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட
அகாடமிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதுன்னு இல்ல, எந்த டாபிக்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் உங்களுக்கு நான் அத லெசனா எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். ஒவ்வொரு வீடியோஸ் நம்ம தமிழ்ல இப்ப ஆல்ரெடி தான் இருக்கும். அதே மாரி ஜிஎஸ்க்கும் நம்ம போட போறோம். அதே மாதிரி இதுக்கப்புறம் அப்கமிங்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் வீடியோஸும் நம்ம போடலான்னு இருக்கோம். சோ நீங்க எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ரிசல்ட் நாங்க டெய்லியுமே கண்டிப்பா வீடியோவா குடுப்போம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.